அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு உலகின் முதல் இறை இல்லம், உலக முஸ்லிம்களின் ஒரே கிப்லா. அல்லாஹ் கூறுகிறான், நீர் எங்கிருந்து புறப்பட்டாலும் உமது முகத்தை மஸ்ஜிதுல் ஹராம் திசையில் திருப்புவீராக. எங்கே நீங்கள் இருந்தாலும் உங்கள் முகங்களை அதன் திசையிலேயே திருப்பிக் கொள்ளுங்கள். அவர்களில் அநீதி இழைத்தோரை தவிர மற்ற மக்களுக்கு உங்களுக்கு எதிராக எந்த சான்றும் இருக்கக்கூடாது என்பதும், என் அருட்கொடையை உங்களுக்கு நான் முழுமைப்படுத்துவதும் நீங்கள் நேர்வழி பெறுவதுமே இதற்கு காரணம். அல் குர்ஆன் அத்தியாயம் 2 வசனம் 150. முதல் ஆலயம். அல்லாஹ் கூறுகிறான், மனிதர்கள் அல்லாஹ்வை வணங்குவதற்கு அமைக்கப்பட்ட முதல் வீடு பக்கா, மக்காவில் உள்ளதுதான். அது வரக்கத்து செய்யப்பட்டதாகவும் அகிலத்தாருக்கு நேர்வழியாகவும் இருக்கின்றது. அல் குர்ஆன் அத்தியாயம் 3 வசனம் 96. காபா ஆலயத்தை முதலில் கட்டியவர்கள் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களாவார்கள். அதை புனர் நிர்மாணம் செய்தவர்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதலில் காபாவை கட்டினார்கள். பிறகு 40 வருடங்களுக்கு பிறகு பாலஸ்தீனத்தில் உள்ள மஸ்ஜிதுல் அக்ஸாவை கட்டினார்கள். இதற்கு பின்வரும் செய்தி சான்றாக உள்ளது. அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பூமியில் முதலில் அமைக்கப்பட்ட பள்ளி எது என கேட்டேன். அதற்கு அவர்கள் அல் மஸ்ஜிதுல் ஹராம், காபா என்று கூறினார்கள். பிறகு எது என்றேன். அல் மஸ்ஜிதுல் அக்ஸா என்று கூறினார்கள். இந்த இரண்டிற்கும் மத்தியில் எத்தனை வருடங்கள் இடைவெளி என்று கேட்டேன். 40 வருடங்கள் என்று கூறினார்கள். நூல் புகாரி 3366. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.